ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்த ஐஎன்எம்மோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது ஐஎன்எம்முக்கு 3rd வீடியோ. நம்ம வந்து எது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பிரார்த்தனா சபா, பிரபா சமாஜ், பிரார்த்தனா சமாஜ், தியோசபிக்கல் சொசைட்டி, ஆரிய சமாஜ் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ இதில் வந்து ஆன்டி கேஸ்ட் மூமெண்ட் பார்க்க போகிறோம். அதாவது சாதி எதிர்ப்பு இயக்கங்கள் இருந்துச்சு. அதில் வந்து ஜோதிபா பூலே கொண்டு வந்திருந்தாங்க, நாராயணகுரு, ஐயங்காளி இவங்களை பற்றியெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு எக்ஸ்ட்ரா நோட் தான். யங் இந்தியா நியூஸ் பேப்பர் அப்படிங்கிறத கொண்டு வந்தது யாரோட நியூஸ் பேப்பர் அப்படின்னா காந்திஜியோட நியூஸ் பேப்பர். ஓகேவா? அதான் ஃபஸ்ட்டு வந்து ஜோதிபா பூலே அப்படிங்கிறவங்க வந்து 1827 வந்து மகாராஷ்டிராவில் பிறந்தாங்க. இவங்க வந்து ஏர்லியர் இதில் இருக்கிறதுலையே பிராமணன் அல்லாத ஒரே ஒரு சீர்திருத்தவாதி அப்படிங்கிறது வந்து யார் அப்படின்னா இந்த ஜோதிபா பூலே தான். ஸோ இவங்க வந்து 1852 வந்து இந்த அன்டச்சபிலிட்டிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக ஒரு ஸ்கூல் ஒன்று ஓப்பன் பண்ணுறாங்க. தென் 1873 வந்து சத்யசோதக் சமாஜ் அப்படின்னு சொல்லி ஒன்று தொடங்குறாங்க. ஓகேவா? சத்யசோதக் சமாஜ் அப்படின்னு சொல்லி தொடங்குறாங்க. அதுக்கு பேர் அப்படின்னா உண்மை விளம்பி அப்படின்னு பேர். ஓகேவா? தென் இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா லோவர் காஸ்டில் இருக்கவங்களுக்கு, பிராமன் அந்த இதுக்குள்ளால் இது பண்ணிகிட்டு இருக்கிறவங்களை எல்லாத்தையுமே வந்து அந்த ஒரு லிபரல் கொண்டு வர்றதுக்காக. நெக்ஸ்ட்டு வந்து இவரோட ஒய்ஃப் வந்து சாவித்ரிபாய் பூலே. இவங்களும் ஜோதிபா பூலேயும் சாவித்ரிபாய் 2 பேருமே அவங்களோட வாழ்க்கையை மொத்தமாகவே என்ன பண்ணிட்டாங்க, இதுக்காகவே அர்ப்பணிச்சுட்டாங்க. இவங்க வந்து எழுதின புக்கு குலம்கிரி, ஸ்லேவரி, அடிமை அப்படின்னு சொல்லி, அடிமைத்தனம் அப்படின்னு சொல்லி நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல பார்த்தோம். ஸோ இவங்களுக்கு வந்து மகாத்மா அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுத்தாங்க. கொடுத்தது யார் அப்படின்னா விதல் ராவோ கிருஷ்ணஜி வந்தேகர் அப்படிங்கிறவங்க தான் இவங்களுக்கு மகாத்மா அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்தாங்க. ஓகேவா? 2வது வந்து நாராயணகுரு 1854 வந்து கேரளாவில் பிறந்தார். ஸோ இவர் வந்துட்டு ஒரு போய்ட்டு. ஓகேவா? மலையாளம், தமிழ், சான்ஸ்கிரிட் ஆகிய மொழிகள் இவங்க வந்து இது பண்ணியிருந்தாங்க. இவங்க வந்து இந்த சாதியில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை எதிர்த்து வந்து என்ன பண்ணாங்க, போராடினாங்க. 1902 வந்து ஸ்ரீ நாராயணகுரு தர்ம பரிபாலனா அப்படின்னு ஒன்று வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, பரிபாலன யோகம் அப்படின்னு ஒன்று இவங்க வந்து ஆரம்பிக்கிறாங்க. இவங்க வந்து பப்ளிக் ஸ்கூலில் வந்து எல்லாருமே கல்வி கற்றுக்கலாம், இந்த ரோட்டில் இந்த ஆளுக்கு போகக்கூடாது, இப்படியெல்லாம் இருக்கும் இல்லையா, இதை எல்லாத்தையுமே தடுத்து எல்லாருக்குமே பப்ளிக் பொதுவானது தான் ரோடு, ஸோ யார் வேணாலும் போகலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார். இவர் வந்து அருவிபுரத்தில் ஒரு பெரிய ஒரு டெம்பிள் கட்டி யாருக்கு வேணாலும் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணார், கொண்டு வந்தார். இவரை வந்து பார்த்து கொஞ்சம் பேர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுவாங்க இல்லையா, ஓகே இவங்கள மாதிரி ஆகணும்னு நினைப்பாங்கல்ல, அப்படி வந்தது யார் அப்படின்னா குமரநாசான், டாக்டர் பல்ப்பு, தென் ஐயப்பன். இவங்க எல்லாருமே வந்து என்னது இவங்களை பற்றி, நாராயணகுருவை பற்றி பின் வந்தவங்க. ஓகேவா? தென் ஐயங்காளி வந்து 1863 திருவனந்தபுரம் வேகனூர் அப்படிங்கிற இடத்துல பிறந்துக்கிறாரு. இவர் வந்து அந்த டைம் இந்த வேகனூர் அப்படிங்கிறது வந்து திருவிதாங்கூர் அரசுக்கு அண்டரில் இருந்துச்சு, ஒரு பிரின்ஸ்லி ஸ்டேட்டாக இருந்தது. 1907 வந்து சாது ஜன பரிபாலன சங்கம் அப்படிங்கிறத வந்து கொண்டு வந்தார். 1902 வந்து நாராயணகுரு தர்ம பரிபாலன சங்கம் யோகம் வந்து கொண்டு வர்றாரு. இங்கே வந்துட்டு சாது ஜன பரிபாலன சங்கம் கொண்டு வராங்க. இவர் வந்து இந்த பாவப்பட்டவங்களுக்கு வந்து எப்போவுமே வந்து சப்போர்ட்டாக இருந்தார். ஓகேவா? தென் பண்டித ராமபாய். இவங்க வந்து 1858 to 1922 வரைக்கும் இவருக்கு வந்து பண்டித சரஸ்வதி அப்படிங்கிற 2 வந்து பட்டங்கள் இருக்குது. 1980 வந்து இவருக்கு வந்து கல்யாணம் ஆகுது. ஒரு பெங்காலி கூட அவங்க வந்து லோவர் ஸ்டேட்டஸாக இருக்கிற ஒருத்தவங்க கூட கல்யாணம் பண்ணுறாங்க. 2 வருஷத்தில் அவங்க இறந்து போகிறாங்க. 1882 வந்து இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தனியாக நிற்கிறாங்க. அப்போ வந்து இவங்க வந்து பூனேக்கு திரும்பி வராங்க. 2 வருஷத்துலேயே கல்யாணம் ஆகி 82 வந்து இவங்க ஆரிய மகள சமாஜ் அப்படின்னு ஒன்று வந்து தொடங்குறாங்க. இது பெண்களுக்கு மட்டுமான ஒரு இதை தொடங்குறாங்க. தென் வந்து இது இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணது யாருன்னா ராணடையும் பண்டகர். இவங்க 2 பேர் தியோசபிக்கல் சொல்லிட்டு இருப்பாங்கல்ல, அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. தென் சாரதா சதன் அப்படிங்கிற ஒன்றை வந்து இவங்க தொடங்குவாங்க. அதுக்கு பேர் என்னென்னா ஷெல்டர் ஃபார் ஹோம்லெஸ், வீடு இல்லாதவங்களுக்கு அப்படின்னு சொல்லி. தென் முக்தி சதன் அப்படின்றது ஃப்ரீடம் ஹவுஸ் கெண்டகோன் நியர் பூனேல வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க, முக்தி சதனம் ஒன்று தொடங்குவாங்க. உமன்ஸுக்கு எதிராக நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எல்லாமே இவங்க என்ன பண்ணாங்க, போராடினாங்க. நெக்ஸ்ட்டு வந்து
இஸ்லாமிய ரிஃபார்மிஸ்ட் மூமெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து அலிகார் மூமெண்ட், அகமதியா மூமெண்ட், தியோபந்த் மூமெண்ட். அலிகார் மூமெண்ட் வந்து 1875 கொண்டு வந்தாங்க. இதுக்கு முன்னே வந்ததில் தியோசபிக்கல் சொசைட்டி, ஆரிய சமாஜ் ரெண்டுமே வந்து 1875 கொண்டு வந்தது. ஸோ சர் சையத் அகமது கான் அப்படிங்கிறவங்க வந்து இந்த அலிகார் மூமெண்ட்டை கொண்டு வந்தார். இவர் எங்கே பிறந்தாருன்னா டெல்லியில் ஒரு நோபல் முஸ்லீம் ஃபேமிலியில் பிறந்திருப்பார். இவர் வந்து இந்த மாடர்ன் எஜுகேஷன் வந்து முஸ்லீம்ஸ் எடுக்காததுனால தான் வந்து அந்த வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுறாங்க, அதாவது மேற்கத்தி இந்த இங்கிலீஷ்காரங்க கொண்டு வந்து பிரிட்டிஷ் கொண்டு வந்த அந்த எஜுகேஷன் அது எல்லாத்தையும் வந்து கற்றுக்கிறதுக்கு ஆர்வம் காமிக்கணும் அப்படின்னு சொன்னார். தென் இவர் வந்து நிறைய இங்கிலீஷில் இருக்கக்கூடிய சயின்ஸ் புக்ஸ் எல்லாம் வந்து உருது மொழியில் வந்து என்ன பண்ணார், டிரான்ஸ்லேட் பண்ணார். இவர் வந்து என்ன பண்ணாருன்னு அலிகார் மூமெண்ட்டை தோற்றுவிச்சார். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இவர் என்ன பண்ணார் அப்படின்னா மாடர்ன் எஜுகேஷனே சோஷியல் எமர்ஜி முஸ்லீம் கடையில் வந்து என்ன பண்ணார், பெருசாக பதப்பினார். தென் வந்து 1864 வந்து காசிப்பூரில் வந்து மாடர்ன் ஸ்கூல் வந்து ஒன்று ஆரம்பித்தார். லேட்டர் அது வந்து என்னென்ன ஆயிடுச்சுன்னா சயின்டிஃபிக் சொசைட்டியாக மாறிடுச்சு. மறுபடியும் 1875 அலிகாரில் வந்து முகமதன் ஆங்கிலோ ஓரியண்டல் காலேஜை தொடங்கினார். அதுக்கப்புறம் அது அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டியாக மாறிச்சு. ஓகேவா. தென் அந்த காலகட்டத்தில் தான் அவர் வந்து என்ன பண்ணாருன்னா அலிகார் மூமெண்ட்டையும் என்ன பண்ணார், கொண்டு வந்தார். தென் இவரோட நியூஸ் பேப்பர் வந்து என்ன அப்படின்னா தசில் உத் அக்லக். ஓகேவா. தசில் உத் அக்லக் அப்படிங்கிறது இவரோட அந்த நியூஸ் பேப்பரோட நேம். ஹிந்துஸ் முஸ்லீம்ஸும் என்ன பண்ணுறாங்க, இவங்களோட 2 கண்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறது யார் அப்படின்னா சர் சையத் அகமது கான். தென் இன்னொரு முக்கியமான நோட் என்ன அப்படின்னா 1855 தான் ஃபஸ்ட்டு முஸ்லீம் ஆர்கனைசேஷன் கொண்டு வந்தாங்க பெங்காலில். 1863 வந்து முகமதின் லிட்ரஸி சொசைட்டி கொண்டு வந்திருப்பாங்க. கல்கட்டாவில் வந்து அப்துல் லத்தீஃப் அப்படிங்கிறவங்க இதை ஆர்கனைஸ் பண்ணாங்க. தென் 1886 வந்து ஆங்கிலோ ஓரியண்டல் எஜுகேஷன் கான்ஃபரன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொண்டு வராங்க. ஓகேவா. தென் அகமதியா மூமெண்ட் வந்து 1889 கொண்டு வந்தாங்க. மிர்சா குலாம் அகமது அப்படிங்கிறவங்க தான் இது கொண்டு வந்தாங்க. இவங்க வந்து குரானுக்கு வந்து நம்ம திரும்பி போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இவர் வந்து மெஸ்ஸியா அப்படின்னு சொல்லி இவர் வந்து என்ன பண்ணுறாரு, அவரே சொல்லியிருக்கிறாரு. அதாவது அகமதியா மூமெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த மிர்சா குலாம் அகமது அவர் வந்து என்ன பண்ணாருன்னா தன்னைத்தானே ஒரு தீர்க்கதரிசியாகவும் தன்னைத்தானே ஒரு மெஸ்ஸியா அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு. தென் தியோபந்த் மூமெண்ட் வந்து 1866 கொண்டு வந்தாங்க. இது ஒரு ரிவைவலிஸ்ட் மூமெண்ட் ஆகும். இது வந்து ஆர்த்தடாக்ஸ் முஸ்லீம் லீமா அப்படிங்கிறவங்க தான் இதை கொண்டு வந்தாங்க. அதுக்காக கொண்டு வந்தது, அதாவது ஆர்த்தடாக்ஸ் அந்த இதில் உள்ளவங்க கொண்டு வந்தது. ஆர்த்தடாக்ஸ் முஸ்லீம்ஸாக இருப்பாங்க தெரியல, அந்த முஸ்லீம்ஸ்லேயே 1-2 பிரிவுகள் இருக்கும், எனக்கு அதை பற்றி தெரியல. ஸோ அந்த ஆர்த்தடாக்ஸ் இதில் இருக்கிறவங்க இதை வந்து கொண்டு வந்தாங்க. இப்போ நோபல் முஸ்லீம் ஃபேமிலின்னு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஆர்த்தடாக்ஸ் ஒரு குரூப் இருப்பாங்க. அவங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இந்த பிராமின்ஸ் இருப்பாங்கள்ல, கொஞ்சம் தீவிரமாக இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிறவங்க தான். ஓகேவா. அவங்க தான் இதை கொண்டு வந்தாங்க. தென் வந்து இவங்க வந்து குரானை பற்றி முக்கியமாக ஃபுல்லாகவே சொல்லி கொடுக்குறாங்க. தென் வந்து ஜிஹாவுமே இந்த குரான் மாதிரி ஒன்று தான். அதை பற்றியுமே என்ன பண்ணுறாங்க, நிறைய சொல்லி கொடுக்குறாங்க. லீடர்ஷிப்பாக எடுத்து பண்ணது யார் அப்படின்னா முகமது காசிம், வனோத் தவி அண்ட் ராஷித் அகமத் கங்கோத்ரி. என்னம்மா இவங்க வந்து 1866 வந்து ஒரு ஸ்கூல் வந்து யூபியில் கொண்டு வராங்க, சஹரன்பூர் டிஸ்ட்ரிக்டில். 1867 வந்து அது வந்து என்ன ஆரம்பிச்சுன்னா தியோபந்தில் இருக்கக்கூடிய ஒரு செமினாரியாக மாறிச்சு. 1885 வந்து தியோபந்த் வந்து அந்த ஐஎம்சி 1885 டிசம்பர் 28 வருது. அன்னைக்கு வந்து ஐஎம்சி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரிசீவ் பண்ணுறாங்க. தியோபந்த் மூமெண்ட் வந்து 88 வந்து தியோபந்திடம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஆணையை பிறப்பிக்கிறாரு. அதாவது சர் சையத் அகமது கான்ஸ் ஆர்கனைசேஷனை வந்து யுனைடெட் பேட்ரியாட்டிக் அசோசியேஷனாகவும் இந்த முகமதியன் ஆங்கிலோ ஓரியண்டல் அசோசியேஷனாகவும் என்ன பண்ணுறாங்க ஒரு அறிக்கையை கொண்டு வராங்க. ஓகேவா. தேவன் தொழில்மானா அதில் இருக்கக்கூடிய பெரிய ஆள். ஓகேவா. தென் நத்வாத் அல் உல்லேமா அப்படிங்கிறத 1894 வந்து லக்னோவில் கொண்டு வராங்க. இது வந்து கொண்டு வந்தது யாருன்னா ஷிப்லி நுமனி அப்படிங்கிறவங்க. இதில் வந்து மாடர்ன் வெஸ்டர்ன் எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதில் சொல்லியிருப்பாங்க. தென் வந்து பராங்கி மஹால் கொண்டு வந்தது. பராங்கி மஹால் வந்து லக்னோவில் கொண்டு வந்தாங்க. இவங்க வந்து சூஃபிஸை அக்செப்ட் பண்ணவங்களாக்கும். இவங்க வந்து மரபு சார்ந்த இயக்கம், அதாவது ஒரு பர்டிகுலர் கல்ச்சரை ஃபாலோ பண்ணி வந்திருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு மரபு வழித்தோன்றல் கொண்டு வந்திருக்க ஒரு சிஸ்டம் இதுதான் சூஃபிசம் அப்படிங்கிறது. இந்த ஹதித் அல்லது நபிகள் நாயகத்தை அப்படியே பின்பற்றுபவர்கள் தான் இந்த ஃபராங்கி மஹால் அதாவது சூஃபிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. தென் பார்சி ரிஃபார்ம் மூமெண்ட். பார்சி ரிஃபார்ம் வந்து சொராஸ்ட்ரியனிசத்துக்கு உள்ளது. இவங்க வந்து 19th செஞ்சுரிக்கு மிட்டில் வந்து பாம்பேயில் கொண்டு வராங்க. இவங்க வந்து
ஈரான்லேருந்து குடிபெயர்ந்து வந்தவங்க 10th செஞ்சுரியில் குடிபெயர்ந்து கொண்டு வந்தவங்க தான் இது யார், இந்த சொராஸ்ட்ரியனிசம். இந்த பார்சி ரிஃபார்மில் கொண்டு வராங்க. இந்த 1851 வந்து ஃபர்டின்ஜி நவரோஜி அப்படிங்கிறவங்களும் இந்த ரகுமணி மத்தியஸ்தன் சபா அப்படிங்கிறத கொண்டு வராங்க. தென் வந்து பாரிஸ் ரிஃபார்ம் சொசைட்டி இதுகளோட நியூஸ் பேப்பர் அப்படிங்கிறது வந்து ராஸ்ட் கவுஃப்தார், அது ரொம்ப முக்கியம். ட்ரூத் டெல்லர் அப்படிங்கிறதோட பேர். தென் இங்கே இருக்கக்கூடிய கிரேட் லீடர்ஸ் யாருன்னா ஃபரோஷா மேத்தாவும் தென் ஷா வாச்சாவும். ஓகேவா. தென் சீக் ரிஃபார்ம் வந்து சீக்கிசம் கொண்டு வந்த ரிஃபார்ம் மூமெண்ட் இது. ஸோ இதில் வந்து நிரங்காரி நாம்தாரி மூமெண்ட் அப்படின்னு 2 மூமெண்ட் வரும். நிரந்தாரி அப்படிங்கிறத ஃபவுண்ட் பண்ணது யாருன்னா பாபா தயால் தாஸ். அடுத்து வந்து இந்த சீக்கிய ரிஃபார்ம் மூமெண்ட் வந்து நிரங்காரிஸ் கொண்டு வருவாங்க இல்லையா, அவங்களில் வந்து யார் நிரங்காரி நாம்தாரி. இந்த நிரங்காரி வந்துச்சு அப்படின்னா பாபா தயால் தாஸ். இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உருவ வழிபாடை வந்து தவிர்ப்பார், ஆனால் உருவமற்ற இறைவனை வழிபடணும்னு சொல்லுவார். ராம்தாரியை கொண்டு வந்தது பாபா ராம் சிங், ராம். ஓகேவா. பாபா ராம் சிங் கொண்டு வருவார். இவர் வந்து சீக்கியர்கள் வந்து எப்போவுமே வந்து கையில் ஒரு வாள் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த வாளுக்கு பதிலாக லத்தி வச்சுருக்கணும் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா பாபா ராம் சிங் நாம்தாரியில். இவர் வந்து கேர்ள்ஸும் பாய்ஸும் சமம் அப்படின்னு சொல்லுவார். ஓகேவா. சிங் சபா அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க 1873. இது அமிர்ஸ்டாரில் கொண்டு வந்தாங்க. இதோட அப்ஜெக்டிவ் எது அப்படின்னா சீக்கிய மதத்தில் இருக்கக்கூடிய அந்த புனிதத்தை காக்கணும் அப்படின்னு சொல்லி. ஓகேவா. இது வந்து எதுக்கு முன்னோடியே அமைஞ்சது அப்படின்னா அகாலி மூமெண்ட்னு ஒன்று இருக்கும், அதுக்கு வந்து முன்னோடியே அமைஞ்சது எது அப்படின்னா சிங் சபா. ஓகேவா. அப்புறம் வந்து அகாலி மூமெண்ட் வரும் 1920. சிங் சபாக்கு பிரான்ச் தான் இந்த அகாலியா வரும். இது வந்து இதோட கோல் என்ன அப்படின்னா உதாசி மகந்த், அதாவது பூசாரியாக இருந்து குருத்வாராவை மீட்கணும் அப்படிங்கிறது தான் இதோட அகாலி மூமெண்ட். 1922 சீக்கிய குருத்வாரா சட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க. 1925 அதில் திருத்தம் கொண்டு வந்தாங்க. தென் சீக்கிய குருத்வாரத்தை வந்து சீக்கிய சிரோமணி குருத்வாரா பிரபந்த அமைப்பாக மாற்றுவாங்க. பிறகு இது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக மாறிடுச்சு. ஓகேவா. தென் தமிழ்நாட்டில் இந்த சீர்திருத்தவாதிகள் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ராமலிங்க அடிகளார். இவர் வந்து வள்ளலார் அப்படின்னு சொல்லுவோம். இவர் 1823 to 1874 இருந்திருப்பார். சிதம்பரத்துக்கு பக்கத்தில் மருதூரில் இவர் பிறந்திருப்பார். இவர் வந்து உள்ளார்ந்த கருத்துக்களுடைய நிறைய படைப்புகள் எழுதுறதுல வாழ்க்கைப்பட்டவர். இவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா துயரப்பட உயர்னங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர் வந்து கல் நெஞ்சக்காரர்கள், அவங்க வந்து அவங்களுடைய ஞானம் வந்து மேகங்களால் மூடப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் வந்து இவர் வந்து ஜீவகாருண்யம் அப்படின்னு சொல்லுவார். ஜீவகாருண்யம் அப்படின்னா என்ன அப்படின்னா இவர் வந்து உயிரினங்களாக எதையெல்லாம் சொல்லுவார்னா மனுஷனை மட்டும் கிடையாது, பறவைகள், விலங்குகள், செடி கொடிகளை கூட இவர் என்னன்னு சொல்லுவார் உயிரினம் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூடக்கும் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லுவார். அதான் வந்து ஜீவகாருண்யம் அப்படின்னு சொல்லுவார். இவரோட எப்படி ஒரு கோட்டு வரும், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேனே அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லியிருப்பார். ஓகேவா. தென் 1856 வந்து சமரச சன்மார்க்க சங்கம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருப்பார். 1865 இது பெயர் மாற்றானது சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் அப்படின்னு மாறிடும். ஓகேவா. 1866 தென்னிந்தியாவில் ஒரு கொடிய பஞ்சம் வரும். அப்போ வந்து மக்கள் நிறைய பேர் வந்து பசினால் சாப்பிட இல்லாமல் இறந்து போவாங்க. அதை பார்த்தவர் என்ன பண்ணுவாருன்னா 1867 வடலூரில் சத்திய தர்மசாலை அப்படின்னு ஒன்று தொடங்குவார். அதில் வந்து 3 நேரமும் உணவு கிடைக்கும், யார் வேணாலும் போய் சாப்பிட்லாம், 3 நேரமும் ஃப்ரீயாக தான் சாப்பிட்லாம். இப்போ வரைக்கும் அது போயிட்டு தான் இருக்குது. ஏராளமான பாடல்கள் இப்போ எழுதினார். அதை எல்லாத்தையும் தொகுத்து ஒரு புக்காக மாற்றினாங்க. அதுக்கு பேர் வந்துன்னா திருவருட்பா. ஓகேவா. அடுத்து அயோத்திதாசர் வந்து இவரோட இயற்பெயர் வந்து காத்தவராயர். இவரோட ஆசிரியர் பேர் தான் என்னது அயோத்திதாசர். ஆசிரியருக்கு மேலே இருந்த பற்று காரணமாக தான் இவரோட பேர் அயோத்திதாசர் அப்படின்னு மாற்றுவார். இவர் வந்து ஒரு தமிழ் அறிஞர், அப்புறம் ஒரு சித்த மருத்துவர். இவர் வந்து தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், பாலி ஆகிய மொழிகள் வந்து என்ன பண்ணுவாருன்னா கதை தெரிஞ்சிருப்பார். அதில் எழுதுறதுக்கும் பேசுகிறதுக்கும் வல்லமை தட்டிருந்தார். இவர் வந்து அன்டச்சபிலிட்டிஸுக்கு எதிராக வந்து அவங்க எல்லாருமே கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கொண்டுவார். தென் அத்வைதானந்த சபா அப்படின்னு ஒன்று நிறுவுவார். இவர் ஒரு அமைப்பு நிறுவார் 1882. அது வந்து அயோத்திதாசரும் ஜான் ரத்தினமும் சேர்ந்து திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வருவாங்க. இவர் 1885 இதழ் கொண்டு வருவாங்க. அது என்னென்னா திராவிட பாண்டியன் அப்படின்னு கொண்டு வருவாங்க. தென் 1891 அந்த அமைப்புக்கு 82 வந்த அமைப்புக்கு முதல் கூட்டம் எப்போ வந்தது, கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு
பக்கம் 9 வருஷம் ஆகுது. அமைப்பு வந்து நீலகிரியில் வச்சு இந்த அமைப்புக்கு முதல் மாநாடு பண்ணுறாங்க. தியோசபிக்கல் சொசைட்டியில் இருந்தது யார்? 1898 தியோசபிக்கல் சொசைட்டியில் இருந்த ஹெச்எஸ் ஆல்காட் இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து அவரை வந்து இவருக்கு ரொம்ப ஈர்த்ததுனால இவர் என்ன பண்ணுவார்னா ஸ்ரீலங்காவில் பௌத்த மதத்தை வந்து தழுவி இருப்பார் 1898. அப்புறம் வந்து அதுக்காக இந்த சென்னையில் வந்து சாக்கிய பௌத்த மதம் அப்படின்னு சொல்லி சங்கம் அப்படின்னு ஒன்றா கொண்டு வருவார். 1907 1 பைசா தமிழ் அப்படின்னு சொல்லி ஒரு வார பத்திரிகை தொடங்குவார். 1914 வரைக்கும் அந்த வார பத்திரிகை அவர் கொடுத்துட்டு தான் இருந்தார். ஸோ இவ்வளோ தான். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.